எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 20 பிப்ரவரி 2024 மற்றும் 21 பிப்ரவரி 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, ஆப்பிள் நிறுவனத்தின் ஒளியியல் பிரிவுக்கு புதிய தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? ருசீர் டேவ். இவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது கேள்வி, இந்தோனேஷியா நாட்டின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இந்தோனேஷியா நாட்டின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் பிரபாவோ சுபியாண்டோ. பிரபோவோ சுபியாண்டோ. அடுத்து மூன்றாவது கேள்வி, 2024 அதாவது பிப்ரவரி, இதனால் நான் வச்சுக்கணும், பிப்ரவரி 2024 ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 85வது. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் தொடர்ந்து பிரான்ஸ் நாடு முதலிடம் பிடித்துள்ளது. அடுத்து, உலகளவில் முதல் முறையாக மர செயற்கைக்கோள் உருவாக்கிய நாடுகள் யாவை? உலகளவில் முதல் முறையாக மர செயற்கைக்கோள் உருவாக்கிய நாடுகள் யாவை? அமெரிக்கா, ஜப்பான். இந்தியாவின் முதல் திறன் இந்தியா மையம் எங்கு தொடங்கப்பட்டது? சம்பல்பூர். இந்தியாவில் முதல் ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி எங்கு தொடங்கப்பட உள்ளது? இந்தியாவில் முதல் ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி எங்கு தொடங்கப்பட உள்ளது? ராமநாதபுரம். தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் யாருடைய தலைமையில் தொடங்கப்பட உள்ளது? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில். ஒவ்வொரு ஆண்டும் உலக சமூக நீதி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 20. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தாய்மொழி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 21. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சமீபத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ள மாநிலம் எது? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சமீபத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ள மாநிலம் எது? தெலுங்கானா. கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ள இடம் எது? கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ள இடம் மதுரை. திறந்தவெளி தொல்லியல் அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது? கீழடி. தமிழ்நாடு மாநிலத்தில் பழங்குடியினரின் வாழ்வியல் மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? தமிழ்நாடு மாநிலத்தில் பழங்குடியினரின் வாழ்வியல் மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? தொல்குடி திட்டம். தமிழ்நாடு மாநிலத்தில் நீர் வளங்களை மேலாண்மை செய்யவும் பாதுகாக்கவும் தொடங்கப்பட்ட அமைப்பு நீர்வள தகவல் மற்றும் மேலாண்மை அமைப்பு. மத்திய அரசின் ரயில்வே வங்கி தேர்வுக்காக தங்கும் வசதியுடன் கூடிய தேர்வு பயிற்சி மையங்கள் எந்தெந்த இடங்களில் தொடங்கப்பட உள்ளது? சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. விண்வெளி சார்ந்த தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? விண்வெளி சார்ந்த தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? தூத்துக்குடி. ஆப்ஷன் ஏ.
தமிழ்நாட்டில் ஏழை மக்களின் வறுமையை ஒழிக்க தொடங்கப்பட உள்ள திட்டத்தின் பெயர் என்ன? தமிழ்நாட்டில் ஏழை மக்களின் வறுமையை ஒழிக்க தொடங்கப்பட உள்ள திட்டத்தின் பெயர் என்ன? முதலமைச்சர் தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம். முதலமைச்சர் தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம். 2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு மாநில பட்ஜெட்டிற்கு மாபெரும் 7 தமிழ் கனவு எனும் பெயர் சூட்டப்பட்டது. அடுத்து, பலா மதிப்பு கூட்டுறவு மையம் எங்கு திறக்கப்பட உள்ளது? பண்ருட்டி. பலா மதிப்பு கூட்டுறவு மையம் எங்கு திறக்கப்பட உள்ளது? பண்ருட்டி. சிலப்பதிகாரம் மணிமேகலையை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட உள்ளது? 25. நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 20 பிப்ரவரி 2024. ஐபிஎல் தொடரின் அனைத்து தொடரிலும் சிறந்த அணிக்கு கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதுவரை 2008ஆம் ஆண்டு தொடங்கி கடைசி வருஷம் 2023 வரை தேர்வு செய்யப்பட்ட கனவு அணி சிறந்த அணிக்கு கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டவர் மகேந்திர சிங் தோனி. 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்காக பஞ்சாப் மாநில அரசு தேர்தல் தூதுவராக யாரை நியமித்துள்ளது? சுப்மன் கில். 11வது சர்வதேச பொம்மலாட்ட விழா எங்கு நடத்தப்பட்டது? சண்டிகர். தமிழ்நாட்டில் முதன்மை நதிகளை புனரமைக்க தொடங்க உள்ள திட்டத்தின் பெயர் என்ன? கடல்வழி பயணம். எந்த மாநிலத்தில் ஒரு கிராமம் ஒரு பயிர் தொடங்கப்பட உள்ளது? தமிழ்நாடு. எந்த மாநிலத்தில் ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் தொடங்கப்பட உள்ளது? தமிழ்நாடு. எந்த மாநிலம் டன் பட்டா எனும் கையுறை வாளை மாநில ஆயுதமாக அறிவித்துள்ளது? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் மராத்தியர்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது? 10%. மண் வளத்தினை பாதுகாக்க தமிழ்நாடு மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ள திட்டம் எது? மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். 2024ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு எலான் மஸ்க் பெயரை பரிந்துரைக்க நார்வே நாடாளுமன்ற உறுப்பினரான மரியஸ் நில்சன் கோரிக்கை வைத்துள்ளார். அடுத்து, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக செல்வ பெருந்தகை நியமனம் செய்யப்பட்டார். கன்னியாகுமரி வேலிமலையில் முல்லை நில பூங்கா அமைக்க ரூபாய் 2 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் திருமலை சத்திரத்தில் மருத நில பூங்கா அமைக்க ரூபாய் 2 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த வருடத்திற்கான தாதா சாஹேப் பால்கே விருதில் சிறந்த நடிகருக்கான விருது ஷாருக் கான் அவர்களுக்கும், ஜவான் மூவி. அதே மாதிரி நயன்தாரா அவர்கள் சிறந்த நடிகைக்கான விருதுக்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி சிறந்த டைரக்டருக்கான விருது அனிமல் மூவியை அனிமல் மூவியை இயக்கிய இயக்குனருக்கு சிறந்த இயக்குனருக்கான தாதா சாஹேப் பால்கே விருது 2024ஆம் ஆண்டுக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 20 பிப்ரவரி 2024 மற்றும் 21 பிப்ரவரி 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.